இன்றைக்கி நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்றது பார்ப்போம். அதாவது லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முதல்ல 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். நமக்கு ஆதார் கார்டு இருக்கணும். இது இருந்தாவே நம்ம டிரைவிங் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். முதல்ல எல்எல்ஆருக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண பிறகு அதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 230 ருபீஸ் பே பண்ணணும். எல்எல்ஆர் அப்ளிகேஷன் வந்த பிறகு எல்எல் டெஸ்ட் ஒன்று ஆன்லைன்லேயே நம்ம அட்டன் பண்ணணும். எல்எல் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாஸ் ஆன பிறகு அதுலேருந்து 30 டேஸ் கழித்து நம்ம லைசன்ஸுக்காக அப்ளை பண்ணணும். லைசன்ஸ் எல்எல்ஆர் மற்றும் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் தான் போகணும் அவசியமே இல்லை. பக்கத்தில் உள்ள இ சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எதாவது டிரைவிங் ஸ்கூலுக்கு போய் அப்ளை பண்ணணும்னு நினச்சி போனீங்கன்னா 2500 ருபீஸ் கேட்பாங்க. அதனால் நீங்களே ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணிடுங்க. எல்எல்ஆர் எடுக்கிறதுக்கு 230, டிரைவிங் லைசன்ஸுக்கு ஒரு 700 ருபீஸ், அவங்க ஒரு ஏதாவது சர்வீஸ் சார்ஜாக 100 ருபீஸ் கேட்பாங்க. அவ்வளோதான் வாங்குங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்குள்ளே நீங்கள் 2 வீலருக்கு லைசன்ஸ் எடுத்துடலாங்க. கேஸில் பார்த்தீங்கன்னா 2 வீலர் மற்றும் 4 வீலர் லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. அதனால தான் எங்களுக்கு 1650 ப்ளஸ் 400 ருபீஸ் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ப்ளஸ் 100 ருபீஸ் சர்வீஸ் சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2200 ருபீஸ் நான் பே பண்ணேங்க. இதே நான் டிரைவிங் ஸ்கூலில் கேட்டதுக்கு எனக்கு 4500 ரூபா ஆகும்னு சொன்னாங்க. ஏஜ் 40க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நம்ம சப்மிட் பண்ணணும். 40 இயர்ஸுக்கு மேலே 5 இயர்ஸ் ஒன்ஸு லைசன்ஸை நம்ம ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. எங்களுக்கு எல்எல்ஆர் தேவையில்லை. நாங்கள் டைரெக்டாக போய் ஆர்டிஓவுக்கு முன்னாடி காரோ பைக்கு ஓட்டி காட்டினோம் போதும். புக் பண்ண அன்னைக்கு என்றைக்கு டேட்டில் ஸ்லாட் இருக்கோ அந்த டயத்தில் நம்ம போய் கார் ஓட்டி காட்டிடலாம். அதாவது காலையில் 8:30க்குள்ளே வந்துடணும்னு சொல்கிறாங்க. 8:30லேருந்து 9:30க்குலாம் நம்மளுடைய ஸ்லாட் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே காரே பைக்கை ஓட்டி காட்ட நம்ம வந்துடணுங்க. 8:30க்குலாம் நாங்கள் அங்கே போய்ட்டு 8 போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. 8 என்பது பார்த்தீங்கன்னா 8ஓட டைமென்ஷன் என்ன இருக்குன்றதை உங்கள் டிராயிங் போட்டு இங்கே காட்டியிருக்கோம். அதாவது 8ஓட சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த சைடு ஒரு 2 மீட்டரும் இந்த சைடு ஒரு 2 மீட்டரும் இருக்குங்க. நான் சொன்ன டைமென்ஷனில் நீங்களே ஒரு இடத்துல 8 போட்டுட்டு அது மேலேயே அப்படியே நீங்கள் ஓட்டி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 8 போடுறதுக்கு எடுத்துகிட்டு போகிற பைக்கு சின்ன பைக்காக எடுத்துகிட்டு போங்க. பெரிய பைக்கை எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக அது கஷ்டமாக இருக்கும். ஹெல்மெட் போட்டு தான் கண்டிப்பாக ஓட்டணும். எடுத்துகிட்டு போகிற பைக்குக்கு ஆர்சி புக் இருக்கணும், பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். அது கண்டிப்பாக கேட்பான். இன்சூரன்ஸ் மஸ்ட்டு. ஸோ இது 3மே நீங்கள் ஓட்டுற வண்டிக்கு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போங்க. கியர் வண்டி ஓட்ட போகிறீங்கன்னா செகண்ட் கியரிலே மெதுவாக ஓட்டுங்க. ஆக்சிலேட்டரை ஸ்லோவாகவும் கொடுக்கக்கூடாது, அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது. தேவையான இடத்துல கரெக்டான ஆக்சிலரேஷனில் பதட்டம்லாம் ஓட்டுங்க. காலை கீழே ஊண்டிடக்கூடாது. ஊண்டிட்டின்னா அவங்கள ஃபெயில் பண்ணிவிடுவாங்க. 8 போட ஸ்டார்ட் பண்ணும்போது ரைட் சைடில் போயிட்டு அப்புறமா நீங்கள் லெஃப்ட் சைடில் வாங்க. அப்போ தான் டேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பைக்கு ஆஃப் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் உடனே ஆக்சிலேட்டரை கொடுத்துருங்க. இல்லைன்னா நீங்கள் காலம் ஊன்ற மாதிரி இருக்கும். உங்கள் பேரில் தான் பைக் ரீஸ்டர் ஆகியிருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன டேட்டில் ஸ்லாட்டுன்றதுக்கு மெசேஜ் வந்திருக்கு உங்களுக்கு. அதை பார்த்து நீங்கள் போகலாம். நீங்கள் பாஸ் ஆனாலும் உங்களுக்கு பாஸ் வந்துடும், ஃபெயில் ஆனாலும் மெசேஜில் உங்களுக்கு ஃபெயில் வந்துடும். இப்போ வாங்க பைக்கு எப்படி ஓட்டுறாங்க, 8 எப்படி போடுறாங்க, கார் எப்படி ஓட்டுறாங்கன்னு பார்ப்போம். தலையில் ஹெல்மெட் போட்டுட்டு பைக் மேலே ஏறி ரெடியாக நிற்க சொல்கிறாங்க. நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை கேட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க. அவங்க பேர் சொல்ல 1 பை 1 போய் நம்ம 8 போட்டு காட்டணும். இங்கே கோன் வச்சுருக்காங்க. கோனை நம்ம டச் பண்ணாமல் போகணுங்க. ஒவ்வொரு கோனுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது 6லேருந்து 6 அடி டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க. நல்லபடியாக 8 போட்டுட்டோம். இப்போ கார் ஓட்டி காட்ட போகிறோம். வாங்க கார் எப்படி ஓட்டுறதுன்னு பார்ப்போம். ஃபார்வேர்டில் ஒரு 50 மீட்டர்ஸும் ரிவர்ஸில் ஒரு 50 மீட்டர்ஸும் ஓட்ட சொல்கிறாங்க. ஃபார்வேர்டில் லைட்டாக ஃபஸ்ட் கியர் போட்டு ஆக்சிலேட்டரை கொடுக்க கிளச் கண்ட்ரோலே ஓட்டணுங்க. ரிவர்ஸ் வரும்போது அப்படியே தான் ஆக்சிலேட்டரை கொடுக்காமல் கிளச் கண்ட்ரோலே அப்படியே வரணுங்க. இந்த கோன்லையாவது டச் பண்ணாலோ இல்லை ஆஃப் பண்ணிட்டாலோ நம்மளை ஃபெயில் பண்ணிடுவாங்க. நம்மகிட்ட கார் இல்லைன்னா 150 ருபீஸ் அடிஷ்னலாக பே பண்ணோம்னா கவர்மெண்ட் காரை நமக்கு ஓட்ட கொடுப்பாங்க. அந்த கார்லேயே நம்ம டெஸ்ட்டு பாஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னு வச்சுங்களேன், 1 வீக் கழித்து தான் நம்ம அப்ளை பண்ணணும். ரீடெஸ்ட்டுக்கு
டூ வீலருக்கு ஒரு 300 ருபீஸும் 4 வீலருக்கு ஒரு 300 ருபீஸ் நம்ம திருப்பி பே பண்ணணும். அப்ளை பண்ண பிறகு திருப்பி ஒரு நாள் நமக்கு ஸ்லாட் கொடுப்பாங்க. அந்த டேட்டில் வந்து திருப்பி நம்ம ஓட்டி காட்டணும். அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டோம்னா அடுத்து 1 மாதம் கழித்து தான் நம்ம அப்ளையே பண்ண முடியும். ரீஅப்ளை பண்ணுறதுமே ஆன்லைனில் தான் பண்ண முடியும். ஆஃப்லைன் டிரான்சாக்ஷனே ஒன்றுமே இல்லைங்க. பாஸ் ஆகிட்டால் மட்டும்தான் நீங்கள் நேராக ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு மட்டும்தான் நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் போகணும். ஃபோட்டோ எடுத்ததுலேருந்து ஒரு 15 டேஸுக்குள்ளே உங்களுடைய வீட்டு அட்ரஸுக்கு லைசன்ஸ் போஸ்டல் மூலமாக தான் வரும். எக்ஸ்பைரி டேட்டு முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ரினிவல் பண்ணிடணும். ரினிவல் டேட்டு முடிஞ்சு போச்சுன்னா நம்ம நேராக போய் காரோ பைக்கோ ஓட்டிட்டு தான் அப்புறம் ரினிவல் பண்ண முடியும். ரினிவல் டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஓட்டி காட்டணுன்னு அவசியம் இல்லை. எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்ச பிறகு எப்போ வேணாலும் நம்ம ரினிவல் பண்ணிக்கலாம். அதுக்கான எந்த டைம் லிமிட்டும் இல்லை. எத்தனை வருஷம் ஆகுதோ அதற்கான ஃபைனை மட்டும் நம்ம கட்டிட்டு காரோ பைக்கோ நேராக போய் ஓட்டி காட்டினோம்னா நமக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. அதே நம்பரில் திருப்பி நமக்கு லைசன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.